ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி கோச்சிங் சேனல். நம்ம இன்றைக்கி இந்தியன் பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற டாபிக் கீழே ஃபண்டமெண்டல் ரைட்ஸுன்ற சப்டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கான்ஸ்டியூஷனில் பார்ட் 3லையும் ஆர்டிகல்ஸ் 12 to 35லையும் வச்சுருப்பாங்க. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யூஎஸ் ஸ்டேட்டில் தான் நம்ம வாங்கியிருப்போம். யூஎஸ்ஏல ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பில் ஆஃப் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை ப்ரொமோட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அரசியல் ஜனநாயகம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் லாஸ் அண்ட் நாட் ஆஃப் மென். அப்படின்னா என்னென்னா, அரசாங்கம் சட்டங்களால் ஆனது, ஒரு தனி மனிதரால் ஆனது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறப்போ மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்திருக்கும். அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டியோடு சேர்த்து. ஆனால் இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 படி டெலிட் பண்ணியிருப்பாங்க. அதை லீகல் ரைட்டாக பார்ட் 7ல் ஆர்டிகல் 300A வச்சுருப்பாங்க. இப்போ கரண்ட்டாக கான்ஸ்டியூஷனில் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்குது. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சில ரைட்ஸ் சிட்டிசன்ஸ்க்கும், சில ரைட்ஸ் ஃபாரினர்ஸ், இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் இதுக்கெல்லாம் அப்ளை ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நாட் அப்சல்யூட்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இது எப்போவுமே எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒருவேளை வயலேட் ஆனால் நம்ம போய் நீதி கேட்கலாம் சுப்ரீம் கோர்ட்டிட்ட. சுப்ரீம் கோர்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதுகாக்கிறதா சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் சில ஆப்ரேஷன்ஸை தடை செய்யலாம். எந்த ஆர்டிக்கல் மூலியமானா, ஆர்டிக்கல் 31A, 31B, 31C மூலமாக. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மார்ஷியல் லா அப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. மார்ஷியல் லானா ஒன்றும் இல்லை, மிலிட்ரி ரூல். மிலிட்ரி ரூல் அப்போ நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடைக்காது. அதை பற்றி ஆர்டிக்கல் 34ல் சொல்லியிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான லாவை பார்லிமெண்ட் மட்டும்தான் உருவாக்குவாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் உருவாக்க முடியாது. பார்லிமெண்ட் நினச்சா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ரிப்பீல் பண்ண முடியும், அதாவது திரும்பி வாங்கிக்க முடியும். ஆனால் அது கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போ சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நேஷ்னல் எமர்ஜென்சிலேயே 2 டைப் இருக்குது. ஒன்று இன்டர்னல், இன்னொன்று எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்போ மட்டும்தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ண முடியும், எக்ஸப்ட் ஆர்டிக்கல் 20 and 21 தவிர. இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஃபியூச்சர்ஸை. நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் த ஸ்டேட்டை பற்றி ஆர்டிக்கல் 12 சொல்லியிருப்பாங்க. அதாவது ஸ்டேட்டுன்றது இந்த கண்ட்ரியை சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரிக்குள்ளே யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர், லோக்கல் அத்தாரிட்டிஸ், அதாவது முனிசிபாலிட்டிஸ், பஞ்சாயத், டிஸ்ட்ரிக்ட் போர்ட்லாம். ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், அதாவது சட்ட ரீதியாக சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். அண்டு நான் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் லைக் எல்ஐசி, ஓஎன்ஜிசி, செயில் அதெல்லாம் வரும். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்டேட்காகவே சில ப்ரைவேட் பாடிலாம் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ப்ரைவேட் பாடியும் ஸ்டேட்டுன்ற டெஃபினிஷனுக்கு கீழே வர்றதா சொல்லியிருப்பாங்க. லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கீழே கொண்டு வர லாஸை நம்ம இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லலாம். யார் யாரெல்லாம் இதில் கொண்டு வருவாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் இவங்கெல்லாம் பெர்மனன்ட் லாஸ் கொண்டு வரப்பையும், டெம்பரவரி லாஸ் அதாவது அவசரகால சட்டத்தை கொண்டு வரப்பையும், ஸ்டாச்சுட்டரி லெஜிஸ்லேஷன்ஸை சட்ட ரீதியாக சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும், அவங்க சில சட்டத்தை கொண்டு வரப்பையும், அண்டு நான் லெஜிஸ்லேட்டிவ் சோர்ஸஸை இவங்கெல்லாம் கொண்டு வர லாஸை நம்ம இன்கன்சிஸ்டன்ட் சொல்லலாம். எப்படி அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டிக்கல் 32 படியும், ஹைகோர்ட்டில் ஆர்டிக்கல் 226 படியும் நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம். அதாவது நீதித்துறை மறு ஆய்வு பண்ணி அந்த லாஸை நம்ம இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். கேசவானந்த பாரதி கேஸ் 1973 நடந்திருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி இருந்த லாவை இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கேஸ்க்கு அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி கொண்டு வர அமெண்ட்மெண்ட்டும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிக்கல் 14லேருந்து 18 வரைக்கும் ரைட் டு ஈக்குவாலிட்டியை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டிக்கல் 14 பார்ப்போம். ஆர்டிக்கல் 14ல் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா, சட்டத்துக்கு முன்னாடி எல்லோரும் ஒன்றும், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா வித்தின் த டெரிட்டரி ஆஃப் த இந்தியா. இந்தியாவில் இருக்க எல்லா லாஸ்க்கும் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதும், ஸ்டேட்ஸ் எந்த ஒரு பர்சன்ஸுக்கு தர்றதும் மறுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா இதை பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்திருப்போம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லானா யாருக்கும் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் தராமல் இருக்கிறது, எல்லோரும் சட்டத்துக்கு முன்னாடி ஈக்குவல்னு சொல்கிறது, யாரும் சட்டத்துக்கு மேலானவங்க கிடையாதுன்னு சொல்கிறது தான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா, இதை அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்போம்.
எந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்லேயும் நம்ம எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது. செகண்டு, எல்லா பர்சன்ஸ்க்கும் ஒரே சட்டம் தான். தேர்டு, யாரையும் பாகுபாடு பார்க்காம இருக்கிறது, அதாவது உமன் மென் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடு பார்க்காம இருக்கிறது. ரூல் ஆஃப் லா, நம்ம பார்த்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாவை ரூல் ஆஃப் லான்ற கான்செப்டில் இருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஏவி டைசி இதை பற்றி சொல்லியிருப்பார். இவர் பிரிட்டிஷ் ஜூரிஸ்ட். இவர் 3 எலமெண்ட்ஸை சொல்கிறாரு. என்னென்னா, நோ மேன் பனிஷ்டு, யாரையும் நம்ம பனிஷ் பண்ணக்கூடாது, எக்ஸப்ட் ப்ரீச் ஆஃப் லா, சட்டத்தை மீறினா மட்டும் அவங்கள நம்ம பனிஷ் பண்ணலாம். செகண்டு, ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா, எல்லாரும் சட்டத்துக்கு முன்னாடி ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் எலமெண்ட், ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ரைட்ஸ் தான் கான்ஸ்டியூஷன்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கான்ஸ்டியூஷனில் இருந்தால் நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ரைட்ஸே நமக்கு கிடச்சிருக்கோம். அப்படி தான் நடைமுறையிலையும் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 14, அதாவது ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லாவை பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்னு சொல்கிறாங்க. அதனால் இதை டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது, அமெண்ட்மெண்ட் பண்ணவும் முடியாது, சீர்திருத்தம் பண்ணவும் முடியாது. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாவில் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்டிகல் 361 படி பிரசிடெண்ட், கவர்னர் இவங்களாம் கோர்ட்டுக்கு எந்த பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இவங்க மேலே கிரிமினல் வழக்கு, சிவில் வழக்கெல்லாம் போட முடியாது, இவங்கள அரெஸ்ட்டும் பண்ண முடியாது. ஆர்டிகல் 361A படி பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் இவங்களுக்குள்ளே சொல்கிற விஷயத்தை பற்றி நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணால் அவங்க மேலேயும் சிவில் வழக்கு, கிரிமினல் வழக்கு போட முடியாது. ஆர்டிகல் 194 படி லெஜிஸ்லேட்டருக்குள்ளே, அதாவது சட்டமன்றத்துக்குள்ளே எம்எல்ஏ ஏதாவது சொல்லியிருந்தாலும் அதை வச்சு நம்மளால் வழக்கு போட முடியாது. ஆர்டிகல் 105, பார்லிமெண்ட்டுக்குள்ளே எம்பி ஏதாவது சொல்லியிருந்தாலும் அதை வச்சும் நம்மளால் வழக்கு போட முடியாது. ஆர்டிகல் 31C, சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 31C, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி உள்ளே வரப்போ ஆர்டிகல் 14 வெளியே போயிடும். அப்போதைக்கு ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லாவை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. 6th ஒன், ஃபாரினர்ஸ், அம்பாசிடர்ஸ், டிப்ளமேட்ஸ், யுஎன்ஓ இவங்களோட ஏஜென்சி இவங்க மேலே எல்லாத்தையும் நம்மளால் வழக்கு போட முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டியில் செகண்ட் ஆர்டிகல், ஆர்டிகல் 15, ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் செர்டைன் கிரவுண்ட்ஸ், ரிலீஜன், மதம், ரேஸ், இனம், கேஸ்ட், ஜாதி, செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி எந்த ஒரு சிட்டிசன்ஸையும் நம்ம பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் 2 க்ரூசியல் வேர்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. க்ரூசியல்னால் முக்கியமான வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்கிரிமினேஷன்ஸ், யார் முன்னாடியும் யாரையும் பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னும், ஒன்லி ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த்தை தவிர நம்ம பாகுபாடு பார்க்கலான்னு சொல்லியிருப்பாங்க. ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறது, வெல்ஸ், டேங்க்ஸ், ரோட்ஸை யூஸ் பண்ணுறது, இதிலெல்லாம் பாகுபாடு காட்டினாங்கன்னா நம்ம தடை செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல்லையும் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. இதை ரூல் ஆஃப் நான் டிஸ்கிரிமினேஷன்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ப்ராவிஷன் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் உமன், சில்ட்ரனுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தர்றது, உமனுக்கு பார்லிமெண்ட்டில் ரிசர்வ்டு சீட்ஸ் கொடுக்கறது, சோசியலாகவும் எஜுகேஷ்னலாகவும் பின்தங்கி இருக்கவங்களுக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸில் ஃபீஸ் கன்செஷன் பண்ணுறது, ப்ரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் எஸ்சி, எஸ்டி, பிசிக்கு அட்மிஷன்ஸ் கொடுக்கறதுக்கான ஸ்பெஷல் ப்ராவிஷன்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த தேர்டு ப்ராவிஷனை 93rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005 மூலியமாக தான் அதை ஆட் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்க எல்லா ப்ராவிஷன்ஸ்க்கும் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் ஆக்ட் 2006 எனாக்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது இயற்றியிருப்பாங்க. இதில் ஓபிசிக்கு 27% கோட்டா கொடுக்கறது ஐஐடி, ஐஐஎம்மில். சுப்ரீம் கோர்ட் இந்த 93rd அமெண்ட்மெண்ட் ஆக்டையும் சென்ட்ரல் கொண்டு வந்த ஆக்டையும் வேலிடேட் பண்ணுவாங்க. வேலிடேட் பண்ணி ஓபிசிக்கு 27% கோட்டா கொடுக்கறதுல க்ரீமி லேயர் வரமாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. க்ரீமி லேயரில் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா, பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜு, சேர்மன், மெம்பர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி, ஸ்டேட் பிஎஸ்சி, சிஇசி, சிஏஜியோட குழந்தைங்க எல்லாரும், குரூப் ஏ, குரூப் பி போஸ்ட், அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் சர்வீஸில் இருக்க குரூப் ஏ, குரூப் பி போஸ்ட்டோட சில்ட்ரன்ஸ், பிஎஸ்யூ, பேங்க், இன்சூரன்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ், யூனிவர்சிட்டிஸில் இருக்க எம்ப்ளாயீஸோட சில்ட்ரன்ஸ், தேர்டு ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், பார்லிமெண்ட்ரி ஃபோர்ஸோட சில்ட்ரன்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆர்டிஸ்ட், ஆத்தர், கன்சல்டன்ட்ஸ் அவங்களோட சில்ட்ரன்ஸ், பர்சன்ஸ் இன் ட்ரேட், பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்களோட சில்ட்ரன்ஸ், அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஒரு லிமிட்டுக்கு மேலே வச்சுருக்கவங்களோட சில்ட்ரன்ஸ், 6 lakhsக்கு அதிகமாக இன்கம் வாங்குகிற பர்சன்ஸோட சில்ட்ரன், இவங்கெல்லாம் க்ரீமி லேயரில் வருவாங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டியில் தேர்ட் ஆர்டிகல், ஆர்டிகல் 16, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்னா ஸ்டேட் பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஆல் இந்தியா சர்வீஸ் இதெல்லாம் தான்
பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். இதில் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ப்ரொவைட் பண்ணணும். இதில் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், டிசன்ட்னா வம்சாவளி, பிளேஸ் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி பாகுபாடு காமிக்கக்கூடாது. இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 16லையும் 3 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது பர்டிகுலர் ஜாபுக்கு ரெசிடென்ஸு நம்ம இருப்பிடத்தை ஒரு கண்டிஷனாக கன்சிடர் பண்ணிக்கிறது. பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1957 இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் 1974 இது எக்ஸ்பிரி ஆயிரும். எக்ஸப்ட் ஆந்திரா அண்டு தெலுங்கானா. அதாவது ஆந்திரா அண்டு தெலுங்கானாவில் சில ஜாப்ஸுக்கு ரெசிடென்ஸை ஒரு கண்டிஷனாக வச்சுருக்காங்க. செகண்டு, ஸ்டேட் பேக்வர்டு கிளாஸஸ்க்கு ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கலாம். தேர்ட், ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் பர்டிகுலர் ரிலீஜியன் மெம்பர்ஸவே நாமினேட் பண்ணிக்கலாம். இன்னொரு ரிலீஜியன் மெம்பர்ஸுக்கு அந்த தகுதி இருந்தாலும் அவங்கள விட்டுட்டு இவங்க பர்டிகுலர் ரிலீஜியன் மெம்பர்ஸை மட்டும் நாமினேட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு, மண்டல் கமிஷன் அண்ட் ஆஃப்டர் மேத். 1979 மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்டில் செகண்ட் பேக்வர்டு கிளாஸ் கமிஷனை அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. பிபி மண்டலை ஹெட்டாக போட்டு. ஆர்டிகல் 340 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாஸஸோட கண்டிஷனை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த கமிஷன் 1980 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. 3743 கேஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. எஸ்சி எஸ்டி இல்லாமல் 52% இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்கன்னா, ஓபிசிக்கு 27% கவர்மெண்ட் ஜாபில் ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1990 விபி சிங் கவர்மெண்ட்டில் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் 2 சேஞ்சஸை சொல்லியிருப்பாங்க. அதாவது ஓபிசியில் இருக்க புவர் செக்ஷன்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னும், ஹையர் கேஸ்டில் இருக்க புவர் செக்ஷன்ஸ்க்கு 10% ஜாப் ரிசர்வேஷன் கொடுக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த செகண்ட் ப்ராவிஷனை பிடிக்காம ஒரு கேஸ் போட்டாங்க, மண்டல் கேஸ் 1992. இந்த கேஸில் ஹையர் கேஸ்ட் ரிசர்வேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் கொடுக்கலாம், இருந்தாலும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அட்வான்ஸ்டு செக்ஷன் ஆஃப் ஓபிசி, அதாவது க்ரீமி லேயரில் வர்றவங்க ரிசர்வேஷன்ஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ப்ரொமோஷனில் ரிசர்வேஷன் கிடையாது. கோட்டா கொடுக்குறதுல 50%க்கு அதிகமாக போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஃபோர்த்து, கேரி ஃபார்வர்ட் ரூல். ஒரு வருஷத்தில் வேக்கன்சி ஃபில் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு அந்த வேக்கன்சியை சேர்த்து கொண்டு போகிறது. ஃபிஃப்த்து, பெர்மனண்ட் ஸ்டாச்சுட்டரி பாடி, சட்ட ரீதியாக ஒரு கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா ஓபிசி லிஸ்ட்டில் யார் வருவாங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக. சுப்ரீம் கோர்ட் சொன்ன கண்டிஷன்ஸ் படி கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். ராம் நந்தன் கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓபிசி கேட்டகரியில் யார் க்ரீமி லேயர் வர்றாங்க வரமாட்டாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. இவங்க 1993 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸ் இன் 1993. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ப்ரொமோஷனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இருக்கிற ப்ரொமோஷன், அதாவது எக்ஸிஸ்டிங் ப்ரொமோஷன் 1997 வரைக்கும் கண்டினியூ ஆகலான்னு சொல்லியிருக்கனால அந்த கேட்டகரியில் யார் வருவாங்க வரமாட்டாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த கமிஷனை அமைச்சிருப்பாங்க. தேர்டு, 77th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1995. எஸ்சி எஸ்டிக்கு ப்ரொமோஷனில் ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. 85th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2001 சீனியாரிட்டி பேஸ் பண்ணி ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க. 81st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2000 அப்ளை கேரி ஃபார்வர்ட் ரூல். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஒரு வருஷத்தில் வேக்கன்சி அன்ஃபில்டாக இருந்துச்சுன்னா அப்படியே அந்த வேக்கன்சியை அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போகிறது தான் கேரி ஃபார்வர்ட் ரூல். 76th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1994 படி தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் ஆஃப் 1994 9th ஷெடியூலில் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா 9th ஷெடியூலில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஆக்டை நம்ம டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது, அமெண்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. ரைட் டு ஈக்குவாலிட்டியில் 4th ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை ஒழிக்கிறது. அன்டச்சபிலிட்டி ஆக்ட் 1955 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்னு ரீநேம் பண்ணியிருப்பாங்க 1976. அன்டச்சபிலிட்டி அப்படின்ற வேர்டை கான்ஸ்டியூஷனில் டிஃபைன் பண்ணலை. அஃபென்ஸ் கமிட்டட், நம்ம குற்றம் செஞ்சால் 6 month இம்ப்ரிசன்மெண்ட், 6 மாதம் சிறை தண்டனையும் 500 ரூபா ஃபைனும், இல்லைனா ரெண்டும் சேர்ந்து பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் எலெக்ஷனில் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அஃபென்சஸ் யாரெல்லாம் குற்றம் செஞ்ச கேட்டகரியில் வருவாங்கன்னா, வழிபாட்டு தலங்களுக்கு வர்றவங்களுக்கு தடை செய்கிறவங்களும், ஜஸ்டிஃபை அன்டச்சபிலிட்டி தீண்டாமை கரெக்டு தான் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணி பேசுகிறவங்களும், டினை ஆக்சஸ் டு ஷாப், ரெஃப்யூஸ் டு அட்மிட் இன் ஹாஸ்பிட்டல், இன்சல்ட்டிங் எ பர்சன் பிலாங் டு எஸ்சி, டீச்சிங் அன்டச்சபிலிட்டி, ரெஃப்யூஸ் டு செல் குட்ஸ் டு எனி பர்சன், நான் இந்த பர்சன்ட்ட இருந்து பொருள் கொடுக்க மாட்டேன், பொருள் வாங்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம்
அஃபென்சஸ் கேட்டகரியில் வருவாங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டியில் 5th ஆர்டிக்கல் 18 அபாலிஷன் ஆஃப் த டைட்டில்ஸ். டைட்டில்னால் ஏதாவது ஸ்பெஷல் நேம் ப்ரொவைட் பண்ணுறது, அதை அபாலிஷன் பண்ணாங்க. 4 ப்ராவிஷன்ஸ் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு, மிலிட்ரி அகாடமிக்கை தவிர ஸ்டேட் எந்த ஒரு டைட்டிலும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. செகண்டு, ஃபாரின் ஸ்டேட்லேருந்து எந்த ஒரு டைட்டிலும் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. தேர்டு, நம்ம ஸ்டேட்டு கீழே இருக்க ஃபாரினர் எந்த ஒரு டைட்டிலையும் அக்செப்ட் பண்ணக்கூடாது பிரசிடெண்ட்டோட கன்சென்ட் இல்லாமல். நம்ம ஸ்டேட்டு கீழே இருக்க ஃபாரினர் மற்ற ஃபாரின் ஸ்டேட்லேருந்து எமால்மெண்ட், அதாவது சேலரி வாங்கக்கூடாது பிரசிடெண்ட்டோட கன்சென்ட் இல்லாமல். ஆர்டிக்கல் 18 படி மகாராஜா, ராஜ் பகதூர், ராய் பகதூர், ராய் சாஹிப், திவான் பகதூர்ன்ற டைட்டில்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. 1996 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நேஷ்னல் அவார்ட்ஸ் டைட்டில் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்டு நேஷ்னல் அவார்டு கொடுக்குறத 1977 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இந்திரா காந்தி கவர்மெண்ட் 1980 கண்டினியூ பண்ணிட்டாங்க. செகண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடமை ஆர்டிக்கல் 19 22 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 19 ப்ரொடெக்ஷன் ஆஃப் த 6 ரைட்ஸ். ஆர்டிக்கல் 19 கீழே 6 ரைட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். செகண்டு, எங்கே வேணாலும் நம்ம போய் பீஸ்ஃபுல்லாக அசம்பிள் ஆகிருக்கலாம், எந்த ஒரு ஆயுதங்களும் இல்லாமல். தேர்டு, அசோசியேஷன், யூனியன், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலாம் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து, நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் நம்ம போய்க்கலாம். ஃபிஃப்த்து, நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் போய் செட்டில் ஆகிக்கலாம். சிக்ஸ்த்து, நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செஞ்சுக்கலாம். ஆர்டிக்கல் 19 மொத்தம் 7 ரைட்ஸ் இருந்தது. அதாவது 7th ரைட்டாக ரைட் டு ஹோல்டு, அக்வயர் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம வச்சுக்கலாம், அதை விற்றுக்கலாம் அப்படின்னு இருந்தது. 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1978 படி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸவே டெலிட் பண்ணிட்டனால இந்த ரைட்டும் டெலிட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். ரைட் டு எக்ஸ்பிரஸ் ஹிஸ் வியூஸ், ஒப்பீனியன்ஸ், பிலீஃப், கன்விக்ஷன்ஸ்னால் நம்பிக்கை, இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். சுப்ரீம் கோர்ட் இதை பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒருத்தவங்களோட வியூவை இன்னொருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், அதான் ப்ரொபகேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரெஸ்ஸுக்கு ஃப்ரீடம், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஃப்ரீடம், சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு ஃப்ரீடம், கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம். ரைட் அகெயின்ஸ்ட் பண்ட்னா கடையெடுப்பு பண்ணக்கூடாது. இம்போசிஷன் ஆஃப் ப்ரீ சென்சர்ஷிப் ஆன் நியூஸ் பேப்பர். ஃப்யூச்சரில் என்ன நடக்குதோ அதை ப்ரிடிக்ட் பண்ணி நியூஸ் பேப்பரில் போடக்கூடாது. டேப்பிங் ஆஃப் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்ஸு. தேர்ட் பார்ட்டி நம்ம பேசுகிறத கேட்கக்கூடாது. ரைட் டு டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ். இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. சிலதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இந்தியாவோட சாவரன்ட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, இறையாண்மை, நேர்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட், பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப், ஃபாரின் ஸ்டேட்ஸை பற்றி தப்பாக பேசக்கூடாது. பப்ளிக் ஆர்டரை பற்றி தப்பாக பேசக்கூடாது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டோட தீர்ப்பை அவமதிக்கக்கூடாது. செகண்டு, ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி. நம்ம பப்ளிக் மீட்டிங் நடத்திக்கலாம், டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கலாம், டேக் அவுட் ப்ரொசிஷன்ஸ், ஊர்வலம் போய்க்கலாம். ஆனால் ஸ்ட்ரைக் மட்டும் பண்ணக்கூடாது. இதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவோட சாவரன்ட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை பாதிக்கக்கூடாது. டிராஃபிக் ஏரியாவில் போயிட்டு அசம்பிள் ஆகக்கூடாது. அண்டர் செக்ஷன் 144 ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 படி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்போ அசம்பிள் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே போயிட்டு எனக்கு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஃபோர்த்து, அண்டர் செக்ஷன் 141 ஆஃப் இந்தியன் பீனல் கோடு 5 மெம்பர்ஸ்க்கு மேலே அசம்பிள் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மேலே அசம்பிள் ஆனாலும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. தேர்டு, ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். நம்ம அசோசியேஷன், யூனியன், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது. ரைட் டு ஃபார்ம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், கம்பெனிஸ், பார்ட்னர்ஷிப், ஃபிர்ம்ஸ், சொசைட்டிஸ், கிளப்ஸ், ஆர்கனைசேஷன், ட்ரேட் யூனியன். இதுலேயே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்தியாவோட சாவரன்ட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை பாதிக்கக்கூடாது. பப்ளிக் ஆர்டரை நம்ம மதித்து நடந்துக்கணும். மாரலிட்டி, அறநெறியோடையும் நடந்துக்கணும். ஃபோர்த்து, ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். நம்ம கண்ட்ரிக்குள்ளே நம்ம எங்கே வேணாலும் போய்க்கலாம். இதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ட்ரைபல் ஏரியாஸ்க்கு மட்டும் போகக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்களோட கல்ச்சர் பாதிச்சிருன்றனால. சுப்ரீம் கோர்ட்டும் பாம்பே ஹைகோர்ட்டும் இன்னும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ராஸ்டியூட்ஸ் அங்கிட்டும் இங்கிட்டும் போகக்கூடாது, அவங்களுக்கு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பாம்பே ஹைகோர்ட் எய்ட்ஸ் அஃபெக்ட் ஆன பர்சன்ஸ்க்கு ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட்லேயே 2 டைமென்ஷன் இருக்குது. ஆர்டிக்கல் 19 படி கண்ட்ரிக்குள்ளேயே நம்ம மூவ் ஆகிக்கிறதும், ஆர்டிக்கல் 21 படி ஃபாரின் ஸ்டேட்டுக்கு போகிறதும், ஃபாரின் ஸ்டேட்லேருந்து வர்றதை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஃபிஃப்த்து, ஃப்ரீடம் ஆஃப் ரெசிடென்ஸு. நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் போயிட்டு தங்கிக்கலாம், பெர்மனண்ட்டாகவும் சரி டெம்பரவரியாகவும் சரி.
ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னா ட்ரைபல் ஏரியாஸ்க்கு மட்டும் போகக்கூடாது. 6th ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ். நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக நமக்கு தகுதி இல்லாத வேலையை போய் நம்ம உட்காந்துக்கூடாது. அதனால ஸ்டேட் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். செகண்டு நம்ம ட்ரேட், பிஸ்னஸ், இண்டஸ்ட்ரி நம்மளாம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ட்ரக், எக்ஸ்ப்ளோசிவ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா லைசன்ஸ் வாங்கிட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். டிராஃபிக்கிங் உமன் அண்டு சில்ட்ரன் உமன்லாம் கடத்தக்கூடாது. ரைட் டு ஃப்ரீடமில் செகண்ட் ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். தப்பு செஞ்சவங்களுக்கு பாதுகாப்பு தருது. இதில் 3 ப்ராவிஷன் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன், நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா. ஒருத்தவங்க தப்பு செஞ்சுருப்பாங்க, ஆனால் ஃப்யூச்சரில் தான் அது தப்புன்னு ஒரு லா கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்காக அவங்கள பனிஷ் பண்ணக்கூடாது. செகண்டு, நோ டபுள் ஜியோபார்ட்டி. ஒரு தடவைக்கு மேலே அவங்கள பனிஷ் பண்ணக்கூடாது. தேர்ட், நோ செல்ஃப் இன்ஸ்கிரிமினேஷன்ஸ். இந்த தப்பை ஒத்துக்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள கம்பல் பண்ணக்கூடாது. எக்ஸப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், சிக்னேச்சர், பிளட் ஸ்பெசிமென்ஸ் இதெல்லாம் அவங்ககிட்டேருந்து வாங்கிக்கலாம். ரைட் டு ஃப்ரீடமில் தேர்ட் ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்டு பர்சனல் லிபர்ட்டி. ஒரு தனி மனிதரோட வாழ்க்கை சுதந்திரம்லாம் வந்து ஆர்டிகல் 21 படி ப்ரொடெக்ஷனாக இருக்கும். எக்ஸப்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. மக்களோட நலனுக்காக சட்டத்தை இயற்றப்ப மட்டும் இது வந்து ப்ரொடெக்டடாக இருக்காது. கோபாலன் கேஸ் 1950. நியாயமற்ற முறையில் மக்களோட நலனுக்காகன்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா ஆர்டிகல் 21 படி தனி மனிதருடைய வாழ்க்கையும் சுதந்திரமும் ப்ரொடெக்டடாக இருக்கும். அதுவே நியாயமற்ற முறையில் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறப்போ ப்ரொடெக்டடாக இருக்காதுன்னு கோபாலன் கேஸில் சொல்லியிருப்பாங்க. மேனகா கேஸ் 1978. சுப்ரீம் கோர்ட் வந்து நியாயமற்ற முறையில் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் எடுக்கும் போது தனி மனிதருடைய வாழ்க்கை சுதந்திரம்லாம் வந்து ஆர்டிகல் 21 படி ப்ரொடெக்டடாக தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 21 கீழே 34 ரைட்ஸை டெக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ரைட் டு லிவ்லிஹுட், ப்ரைவசி, ஷெல்டர், ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோர்த் ஆர்டிகல் 21A ரைட் டு எஜுகேஷன்ஸ். 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2000 படி ஸ்டேட் வந்து 6 to 14 ஏஜுக்குள்ளே இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இதன் மூலமாக கண்ட்ரியோட எய்மான எஜுகேஷன் ஃபார் ஆலை நம்ம அச்சீவ் பண்ணியிருப்போம். இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆர்டிகல் 51A ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 6 to 14 இயர்ஸ்க்குள்ளே இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எஜுகேஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க பேரண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. 1993 ப்ரைமரி எஜுகேஷன் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 21 சுப்ரீம் கோர்ட் வந்து ரெகனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 21A அதாவது ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்ஸ் ஆர்டி ஆக்ட் 2009 பார்லிமெண்ட் வந்து இயற்றியிருப்பாங்க. ஃபிஃப்த் ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணி காவல் வச்சாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தர்றது. டிடென்ஷனில் 2 டைப் இருக்குது. புனிட்டிவ் டிடென்ஷன், ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். புனிட்டிவ் டிடென்ஷன்னா ஒரு பர்சன் குற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து உறுதி பண்ணதுக்கடுத்து காவலில் வைக்கிறது. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்னா உறுதி பண்ணாமல் காவல் வைக்கிறது. ஃபஸ்ட்டு புனிட்டிவ் டிடென்ஷன் பார்ப்போம். எதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு அவங்களுக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. லாயர் அவங்கள கன்சல்ட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. தேர்டு, 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணணும் கோர்ட்டில் வித்தவுட் ஜேர்னிங் டைம் இல்லாமல். கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அவங்க குற்றம் செய்யலை அப்படின்னா அடுத்த 24 மணி நேரத்தில் அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டோம். இதுதான் புனிட்டிவ் டிடென்ஷன். நெக்ஸ்ட்டு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். இவங்கள 3 மாதத்துக்கு மேலே காவலில் வைக்க முடியாது. இவங்களோட லீகல் ப்ராக்டிஷனர் அதாவது லாயரை கன்சல்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. டிடென்ஷன் ஆர்டருக்கு எதிராக இவங்க பேசுகிறதுக்கும் இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1978 படி டிடென்ஷன் பீரியடை 3 to 2 months கம்மி பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் இன்னும் நடைமுறைக்கு வரல. வந்து நிறைய ப்ரிவென்டிவ் லாஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 1950. செகண்டு இன்டர்னல் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஆக்ட். தேர்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை கன்சல்ட் பண்ணுறதும் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ் அதாவது கடத்தல் தொழிலை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஆக்ட். ஃபோர்த்து நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட். ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் ஒரு பொருளை அதிகமாக எசென்சியல் கமாடிட்டிஸை அதிகமாக பதுக்கி வைக்கிறது. 6 டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ரப்டிவ் ஆக்ட்ஸ் டெரரிஸ்ட் இடையூறு தர்றதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஆக்ட். 7th ப்ரிவென்ஷன் ஆஃப் illicit traffic in narcotic drugs ட்ரக்ஸை கடத்துறதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஆக்ட். 8th ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் டெரரிசத்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஆக்ட்.
நம்ம இந்தியாலேயும் பிரிட்டிஷ் ரூல் அப்போ ப்ரிவென்டிவ் லாஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு பெங்கால் ஸ்டேட் பிரிசனர்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் 1818, டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1939. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.